நீங்க என்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுறீங்க, அதுல குறைஞ்சது 15 தடவை இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறீங்க. இதை மாத்திக்கலாம். எனக்குள்ள என்ன குறை இருக்குன்னு புரிந்து கொள்ளணும், என்ன எதிர்மறையான தன்மைகள்னு புரிந்து கொள்ளணும், அதுக்கு மாற்றாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இந்த போராடுகின்ற ஓடுகின்ற உலகிலே அங்கலாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கு. திறனாய்வு செய்து கெட்ட காரியங்களை சரி செய்து கொள்ள எடுக்கிற முயற்சிகளும் பலன் தருது. அன்பு உள்ளங்களே, உறவுகள் மேம்பட தொடரிலே 2ஆம் பருவத்திலே நற்பார்வையில் கடவுள் கொடுத்திருக்கிற அறிவியல் முன்னேற்றத்திலும் நமக்குள் நம் மூளைக்குள் இருக்கிற உடம்பில் நரம்பு மண்டலத்தில் புதிய பாதிப்புகளை வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான முறைகள் என்ன என்பதை இறை ஒளியில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எனவே மாதா தொலைக்காட்சி குழுமத்தோடு சேர்ந்து தந்தை ஜேமி, தந்தை சந்தியாக அவர்களோடு உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு நிறைய நல்லது கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நீங்களும் வளர்ந்து நம்பிக்கையில் இறை ஒளியில் பிறரையும் வாழ வைக்க நல்வாழ்த்துக்கள். நாம் ஏற்கனவே இந்த நரம்பு வழி அறிவியலிலே மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, அது எல்லா சூழல்களிலும் புதுப்பிக்கப்பட முடியும் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இதில் பார்க்குறப்ப இந்த ஜஸ்டின் என்ற ஒரு நரம்பியல் வல்லுனர், அவரோடு சேர்ந்து ஆண்ட்ரூ கரன், அதே போல டீன் பர்னட், டேவிட் லிண்டன், சுசுகி போன்ற உன்னதமான அறிவியல் அறிஞர்கள், நரம்பு வழி வல்லுநர்கள் காட்டுகின்ற வழியிலே இன்று இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி, மூளையினுடைய நரம்பு மண்டலத்தினுடைய வளர்ச்சி கட்டம் தொடர முடியும் என்ற தன்மையிலே நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஜஸ்டின் ஜேம்ஸ் ஒரு அழகான வழியில் சில ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கிறார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் அவர் கொடுத்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையிலே இந்த சில காரியங்களை சொல்லிட்டு போகிறார். முதல்ல அவர் சொல்றது நமக்குள் இருக்கிற எதிர்மறையான அமைப்பு தன்மைகளை, எதிர்மறையான பழக்க வழக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். எனக்குள் என்னுடைய கடந்த கால அனுபவங்களிலிருந்து எந்தெந்த எதிர்மறையான தன்மைகள் எல்லாம் புதைந்து போயிருக்கின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல சிலர் பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமலே நிறைய குறை சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த புரிதல், தெரிதல், உடனிருத்தல் என்பது எல்லா மதத்திலும், குறிப்பாக புத்த மதத்தில் அவங்க சொல்லுவாங்க, இந்த அவேர்னஸ், இன்டெக்ரல் அவேர்னஸ் நம்ம சேர்த்துக்கலாம். கிறிஸ்தவத்தோடு சேர்ந்து ஒருங்கமைந்த புரிதல், தெரிதல், எனக்குள் என்னென்னலாம் இருக்குது, நான் தெரிந்து கொள்ளணும், நான் யாரு, எதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள்கள் என்ன என்ற புரிதலை ஆழப்படுத்தி கொள்ள என்னுடைய தெரிதல்கள் அவசியமாக இருக்க வேண்டும். அப்ப இதுல எனக்குள்ள என்னென்ன எதிர்மறையான பதிவுகள், பழக்கங்கள் வந்து விட்டிருக்கின்றன என்பதை தெரிய வேண்டும். அது என்ன செய்யும்னா, நான் எனக்கு அறியாமலேயே சில நேரங்களில் என்னைய அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம உணர முடியும். அது என்ன செய்யும், அப்பப்ப சில தூண்டுதல்கள் கொடுத்து என்னை ஒரு சார்ந்து சிந்திக்க வைக்கும். அது சில நேரங்களிலே என்னை சோர்வடையவும் வைத்துவிடும். அப்ப நான் தெரிந்து கொள்ளுகிற பொழுது நான் கவனமாக இருக்க முடியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கண்டாவே பிடிக்காது, சிலருக்கு பெரியவங்களை கண்டாலே பிடிக்காது, சிலருக்கு ஆண்களை கண்டாலே பிடிக்காது. அது தொடர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு சிலவித எதிர்வினையான செயல்பாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கும். அதுக்கு காரணம் அவர்கள் பட்ட கஷ்டங்களின் தொடர்புகளாக இருக்கலாம், பதிவுகளாக இருக்கலாம். அந்த அனுபவங்களின் செயல்பாட்டால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணம் வச்சுக்குமே, ஒரு குறிப்பிட்ட மதத்தவரை நினைத்தால் ஒருத்தருக்கு வெறுப்பு வருது. அப்ப அவர் எங்க போனாலும், இந்த மதத்தை சேர்ந்தவங்க எங்க கண்ணில் தட்டுப்பட்டாலும் உடனே அவருக்கு என்ன ஆயிருது, ஒருவித எதிர்மறை உணர்வுகள் அவர் சோர்வடைகிறார், குறை பேச ஆரம்பிக்கிறார், கோவப்படுறாரு. அப்ப அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக எரிச்சல் வருது.
அதுக்கு பின்னாடி சில தன்மைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை ஜஸ்டின் அறிஞரும் சொல்லுகின்றார். அது எப்படியெல்லாம் எனக்கு தூண்டுதல்களை கொடுக்கிறது. அப்ப நான் எனக்குள் இருக்கிற எதிர்மறையான அமைப்புகளை நான் தெரிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். இரண்டாவது, அதுக்கு மாற்றாக நற்பார்வை, நல்ல புதிய பழக்கங்களை உள்ளடக்க வேண்டும். நான் எப்போதும் லேட்டாக எந்திரிக்கிற ஆளாக இருக்கட்டும், நான் எப்போதும் தாமதமாக வர்ற ஆளாக இருக்கட்டும், தாமதமாக எந்திரிக்கிற ஆளாகவும் இருக்கலாம், தாமதமாக செயல்படுற ஆளாகவும் இருக்கலாம். அது என்னன்னு நான் புரிந்து கொள்கிற பொழுது, அல்லது எனக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களை பிடிக்காம போயிடுது, குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்கிறவங்க மேலே எனக்கு கோபம் வருது. ஏன்னா எங்கள் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ அக்காவோ உறவினர்களோ எனக்கு இந்த வார்த்தைகளை பேசி பேசி என்னை சோர்வடைய வச்சிருக்கிறாங்க. அங்கே தான் ரகசியம் இருக்கு. இதை நான் தெரிந்து கொள்கிற பொழுது அதுக்கு மாற்றாக, உதாரணமாக என்ன எடுத்துக்கங்களேன், எனக்கு நான் செய்யாத காரியங்களை யாராவது சொன்னால், அதை திருப்பி சொன்னால் எனக்கு கோபம் வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப. அதுக்கு பின்னாடி எனக்கு சில அனுபவங்கள் இருந்ததை நான் கண்டுபிடிச்ச பிறகு அதை மாற்றுவதற்கான புரிதல் வந்து விட்டது. அதனால தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, இதை நான் அடையாளம் கண்டு கொண்டுகின்ற நேரத்திலேயே குணமளிக்கிற புதிய உற்சாக வழி வந்து விடுகிறது. அப்ப இந்த நரம்பியல் வல்லுநர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு மாற்றுவதற்காக, அதை திருத்துவதற்காக புதிய நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு வடிவமைத்து கொடுப்பார்கள். ஒருத்தர் எனக்கு மறந்துருதுன்னு அடிக்கடி சொல்றாருன்னு வச்சுக்குவோம். அவர்கிட்ட உடனே நரம்பியல் வல்லுனர் என்ன சொல்லுவார்னா, அதுக்கு மாற்றி நான் முயற்சி செய்வேன், எனக்குள் இருக்கிற ஞாபக சக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற வார்த்தைகளை சொல்லுவார். ஒரு பேராசிரியர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவர் 1/2 மணி நேரம் ஒரு 30 நிமிடம் என்கிட்ட பேசினாருங்க. 30 நிமிடம் பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில் குறைஞ்சது ஒரு 15 தடவை சார்ல்ஸ் எனக்கு மறந்து போகுது, என்னால் ஞாபகப்படுத்த முடியல, மறந்து போகுது, என்ன பண்ணுறேன்னே தெரியல, எனக்கு ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ நான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க தந்தையே, நீங்கள் என்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுனீங்க, அதில் குறைஞ்சது 15 தடவை இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறீங்க, இதை மாற்றிக்கலாம், இதை மாற்றுறதுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு. அப்படியா சார்ல்ஸ், தெரியலையே அப்படின்னு சொன்னார். இது அவருக்கு நாம் கொடுக்கிற ஒரு உற்சாகம். சிலர் சொல்லுவாங்கள்ல, எல்லாம் போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு. சிலர் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வருது பாருங்க, எல்லாம் கெட்டு போச்சு, எனக்கு வயசாயிட்டே போகுது, எல்லாம் இத்து போயிட்டே இருக்குது. அப்போ இந்த எதிர்மறை வாக்கியத்தன்மைகள் அமைப்புத்தன்மையிலிருந்து வருகிறது. நீங்க அடையாளப்படுத்திக்கங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, நீங்க எப்படிப்பட்ட அமைப்பு சார்ந்த எண்ணங்களை, வார்த்தைகளை, படங்களை கூட, சிலர் மனசுல பார்த்தீங்கன்னா அடிக்கடி எதிர்மறையான படங்களே ஓடிக்கிட்டே இருக்கும், சோகங்களை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்ப நரம்பு வழி வல்லுநர்கள் சொல்லுவாங்க, சாயங்காலத்துக்கு மேல இந்த மாதிரி படங்களை பார்க்காதீங்க, இந்த மாதிரி செய்திகளை படிக்காதீங்க, வேற வழியே இல்லை. நீங்க ஒரு பெரிய ஒரு செய்தி வல்லுநராக இருந்தால் அது வேற விஷயம். அப்பயும் படுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல காரியங்களை மட்டும் பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அது சின்ன சின்ன பழக்கங்களாக இருக்க வேண்டும். மாற்று வழிகளை உருவாக்க, மாற்று வாக்கியங்களை உருவாக்க, மாற்று உருவங்களை உருவாக்க. அப்ப என்ன ஆகும்னா, அது என்னுடைய தினசரி நடவடிக்கைகளில், தினசரி பழக்க வழக்கங்களில் ஐக்கியமாகி அங்கமாகி போய்விட வேண்டும். அப்போது நான் அதிலே வளர்ச்சி காண முடியும். அப்போது அது என்னுடைய நரம்பு மண்டலத்திலே தாக்கங்களை ஏற்படுத்தி, பதிவுகளை ஏற்படுத்தி புதிய மாற்றங்களை கொண்டு வரும். சரிங்களா? அடுத்து ஜஸ்டின் 3வது ஒரு காரியத்தை சொல்றார். அது என்னன்னா, திருப்பி திருப்பி சொல்வது. அதை திருப்பி திருப்பி இந்த நல்ல காரியத்தை, புது காரியத்தை சொல்லி ஆழப்படுத்துவது. திரும்ப திரும்ப செய்வது நல்ல காரியத்தை, உற்சாகமுள்ள காரியத்தை, ஆன்மீக காரியத்தை, அன்பு காரியத்தை
அது ஆழமாக பதிய விட்டு விடுவதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற மூளையை மறு வடிவமைக்கிற அமைப்பு முறையின் மிக உன்னதமான ரகசியம். அது என்ன செய்யும்? நம்மை நமது புதிய பழக்க வழக்கத்தோடு ஒன்றித்து போக வைத்துவிடும். அது திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு பயிற்சி பட்டறைகள் அமைக்கப்படுகிறது. பயிற்சியாளர்கள் வருகிறார்கள், கோச்சஸ், புதிய பழக்கத்தின் உற்சாகப்படுத்துகின்ற வல்லுநர்கள். அப்ப எனக்குள்ள என்ன குறை இருக்குன்னு புரிந்து கொள்ளணும், என்ன எதிர்மறையான தன்மைகள்னு புரிந்து கொள்ளணும், அதுக்கு மாற்றாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று. மாணவ செல்வங்களுக்கு பயிற்சி கொடுக்கறப்ப இதை நான் அடிக்கடி பயிற்சி பண்ணி பார்க்கறது உண்டு. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு முதல்ல தெரிந்து கொள்வேன். என்ன திரட்டுகள் வருதுன்னு தெரிந்து கொள்றது, என்ன மாதிரி எதிர்மறையான சோர்வு எண்ணங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க கடந்த கால வாழ்க்கை வரலாறுல இருந்து தெரிந்து கொள்றது, அவங்கள சில காரியங்களை பேச வச்சு தெரிந்து கொள்றது. அதுக்கு மாற்றாக புதிய காரியங்களை உருவாக்கி அதை திருப்பி 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 சொல்ல வைக்கிறது, செயல்பட வைக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா அது புது தெம்பை தருவதாக அமைந்துவிடும். அப்போ உதாரணமா ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம், சோம்பேறிகளா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. மாணவ செல்வங்களை பற்றி பேசுற நேரங்களில் பெற்றோர்கள் அதை அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, நீ சோம்பேறி, உன்னால முடியாது, நீ இதுக்கு தான் லாயக்கு. நான் எதுன்னு சொல்ல விரும்பல. அப்படிங்கிறப்ப அதை மாற்றி நீ நல்லவ, நீ சுறுசுறுப்புள்ளவள், சுறுசுறுப்பு பயணத்திலே நீ வாழ ஆரம்பிச்சிருக்க, உன்னால முடியும். உதயமூர்த்தி அவர்கள் அழகா சொல்லுவார், உன்னால் முடியும் தம்பி, நம்பினால் நம்பு. பாரதி கூட சொல்லுவார், அறிவிலே தெளிவும் நெஞ்சிலே உறுதியும் அகத்திலே அன்பினோர் வெள்ளமும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உறுதி எடு, உன்னால முடியும், வா முன்னுக்கு போக முடியும், முயற்சி பண்ணு. அடுத்து 4வது நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சில தாமதங்கள் நடப்பது இயல்பு, சறுக்கல்கள் இருப்பது இயல்பு, முன்னேற்றத்திலே தாமதமாவது இயல்பு, குறைகள் வருவது இயல்பு. அதை பழக்கி கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் தீர்ப்பிட்டு விடாது உற்சாகப்படுத்தி உடனிருக்கின்ற தன்மைகளை நமதாக்கி கொள்ள முடியும். அப்போ நாம ஓடிவிடாம மிகைப்படுத்தி எல்லாமே நல்லா தான் இருந்துடணும், எதுவுமே மாறக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டேன்னா பிரச்சனை வந்துடும். பரவாயில்ல, நம்ம ஏற்கனவே சிந்தித்தது போல வளர்ச்சி கட்டத்திலே சில நேரங்களில் கொஞ்சம் சறுக்கு வர்றது, சில குறைகள் விடுவது, தாமதமாக்கி விடுவது, தவறிழைத்து விடுவது இயல்புதான். அங்க பொறுமை, நான் திருப்பி முயற்சி செய்வேன். அப்ப நான் என்ன ஆயிடுறேன், அங்கேயும் ஒரு பழக்கம் வந்துடுது. குறைகள் வந்தாலும் நான் திரும்ப முயற்சி எடுப்பதற்கு, இன்னொரு படி எடுத்து வைப்பதற்கு நான் என்னை தயாரித்துக் கொள்கிறேன். நான் திரும்ப முயற்சி செய்வேன், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வேன், அருளை திரும்ப திரும்ப பெறுவதற்கு முயற்சி செய்வேன். அப்புறம் இதுக்கு இன்னைக்கு நரம்பு வழி அறிவியலிலும் நிறைய உத்திகளை கையாண்டு வச்சிருக்கிறாங்க. சிலதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, பதிவு பண்ணி வச்சிருவாங்க. இன்னைக்கு நிறைய நவீன கருவிகள் அதுக்கு இருக்கு. அதை திருப்பி திருப்பி கேட்கறது, ஒரு பாட்டை கேட்கறது. நம்ம நாட்டு புலவர்கள், பாரதியார் போன்ற புலவர்கள், நல்ல நல்ல புலவர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, நல்ல கவிதைகளை உருவாக்கி வச்சாங்க, பாடல்களை உருவாக்கி வச்சாங்க, மனப்பாட செயல்களாக மாற்றி வைத்தார்கள், திருவள்ளுவர் பெருமான் போன்றவர்கள்லாம். அப்ப என்ன ஆகும், அதை கேட்கிறப்பயே புதிய நரம்பு வழி அலைகள் உருவாக்கப்படுகின்றன, தாக்கங்கள் வருகின்றன. அது நம்முடைய மூளை மாற்றம் பெறுவதற்கு, செயல்பாட்டிலே புதிய நிலைகள் வருவதற்கு உதவியாகி விடுகிறது. எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த சூழல்ல இது நம்மை இன்னும் வாழ வைத்து விடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ முதல்ல ஒரு புரிதல், எனக்குள்ள என்ன நல்லது இருக்குது, என்ன கெட்டது இருக்குது. அந்த சோர்வு தன்மை, எதிர்மறையான காரியங்களை கொடுக்கிற காரணிகள் என்ன என்று அதை அடையாளப்படுத்தி கொண்டு அதை மாற்றுவதற்கான புதிய வழிகளை கையாள ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள், இளம் பெண்கள்னு பார்க்குறப்ப அவர்கள் பலரில் உள்ளத்துல அங்கலாய்ப்பு இருக்கு. இந்த போராடுகின்ற ஓடுகின்ற உலகிலே அங்கலாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கு. எனக்கு உளவியல் கற்றுக் கொடுத்த பேராசிரியர் ஒருவர் அழகா சொல்லுவார், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அவர் அந்த காலத்தில் சொன்னது, 2030க்குள்ள 3ல்
ஒருத்தருக்கு ஒரு மனநோய் ஆலோசகர் அல்லது மருத்துவர் தேவைப்படும்னு சொல்லுவார். ஏன்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அவநம்பிக்கை, களைப்பு, பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சோர்ந்து போய் கிடக்குறாங்க. இது அவர்களையே புரியாம, அவங்களுக்கே தெரியாம. அப்ப அதை அவங்கள அடிமைப்படுத்துறது என்ன? இன்னைக்கு ஊடகம், சமூக ஊடகமும், அலைபேசியாக இருக்கட்டும், மற்ற தொலைக்காட்சி பெட்டியாகவும் இருக்கட்டும், அதை அவர்கள் அளவு கடந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது, ஓய்வில்லாது பயன்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது, அது அவர்களை சோர்வடைய வைத்து அதோட சேர்ந்து கஷ்டங்கள் சேர்ந்துடுறப்ப எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட், நீ எங்க இருக்கிற? பவுலடிகளார் அவருக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவரு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கஷ்டம் கொடுத்துக்கிட்டே வந்தப்ப இறைவன் அவரை தடுத்து ஆட்கொள்ள வைக்கிறார். நிறுத்துறாரு. அங்க நில்லு தம்பி. அப்ப புது தெளிவு வருது. புது வாழ்க்கைக்கான அஸ்திவாரங்கள் விதைகள் விதைக்கப்படுகின்றன, அஸ்திவாரம் போடப்படுது. அப்புறம் புது வாழ்க்கையில தயாரிச்சு பயணிக்கிறார். இதே போல இன்னைக்கு அப்படிப்பட்ட இளைஞர்கள், இளம் உள்ளங்கள், மாணவர்கள், இவங்களெல்லாம் என்ன செய்யணும்னா, அவங்கள உணர வச்சுட்டு அதுக்கு அடுத்து மாற்றாக தொலைபேசிக்கா, அலைபேசிக்கா இவ்வளவு நேரம், இந்த பழக்கத்துக்கா இவ்வளவு நேரம், நைட்டு இப்ப படுத்துடணும், இப்படி புது பழக்க வழக்கங்களை தன்மையப்படுத்தி அதை கவர்ச்சி மிக்கதாகவும் அவர்கள் புரிவதற்காக உதவி செய்யணும். மனசுக்குள்ள நிறைய நல்ல செய்திகளை பதிவு பண்ண விடணும். அருள் செய்தியும், அன்பு செய்தியும், உற்சாகத்தையும். இன்னைக்கு அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மாற்றம் வருவதற்கு இந்த பழக்கங்கள் நல்லபடியாக திருப்பி சொல்றதுக்கு பெற்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒருவர் புது மாற்றம் காண வேண்டுமென்றால், புது பழக்கத்துக்குள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால், அவருக்கு தேவையானது அருள், அன்பு, உற்சாகம். இந்த அருளும் அன்பும் உற்சாகமும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இதயத்துக்கு போயிடும், ஆழ் மனசுக்கு போயிடும். அப்போ நீங்கள் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்லை, அப்பப்போ அவங்க திரும்பி வருவாங்க. ஆனால் இதில் நம்ம மறந்துடக்கூடாது, சில பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்யும். செட்பேக்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப். அதாவது என்னன்னா, இந்த பின்னடைவு என்பது ஒரு அங்கமாக இருக்கிறது. எப்படி நம்ம எப்படிதான் காலையில் பவுடர் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் நிறைய பவுடர் போடுறேன்னு நினைக்காதீங்க, போடுறது இல்லை, வேற விஷயம் அது. அதே நேரத்தில் நம்ம தயாரித்து கொள்கிறோம், தூய்மைப்படுத்துகிறோம் காலையில். இருந்தாலும் மதியம் சாயங்காலத்துக்குள்ள கொஞ்சம் களைப்பு வருது, திரும்ப நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம், தயாரித்து கொள்கிறோம். இதுதாங்க இந்த பயிற்சியினுடைய ஒரு ரகசியமாகவும் இருக்கிறது. பெரியவங்களுக்கு என்ன சோர்வு வரும்? விரக்தியில குறை பேசுகின்ற சோர்வு, போதும்னு விட்டுற சோர்வு, நொந்து போறது, அப்புறம் குறைபட்டு உணர்ந்து போயிடுறது. எதுவும் பண்ண முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் கெட்டு போச்சு, மிகைப்படுத்துகின்ற தன்மையும் வரும். அதை உணர்ந்து கொண்டு இதை மாற்றுவதற்கு இறை ஒளியில், ரசம் தீர்ந்து போச்சுப்பா அப்படின்னு குறை வருது. அம்மா என்ன சொல்றாங்க? மாதா, அவர் சொல்வதை போல செய்யுங்கள், தண்ணி நிரப்புங்க, அடுத்து என்ன செய்யலாம்? இதாங்க நற்பார்வையினுடைய மறுபக்க முயற்சியினுடைய அழகான சிறப்பம்சம். இதை நமதாக்கி கொள்ளுகிற பொழுது நாம இன்னும் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அப்ப இந்த கேள்வியோட சேர்த்து, இந்த நற்பார்வை, நல்லெண்ண முயற்சி எதற்காக, என்ன நன்மையை கொடுக்க போகுது? இது அந்த நேரத்துல மட்டும் நல்லதை உணர்ந்துடுறதா, நல்லதை பார்த்துடுறதா? இல்லை, இது நீடித்த மன உடல் நலத்திற்கும் உதவப் போகிறது. அதனாலதான் இந்த நன்னல உளவியலினுடைய வல்லுநர்களும் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திறனாய்வு செய்து கெட்ட காரியங்களை சரி செய்து கொள்ள எடுக்கிற முயற்சிகளும் பலன் தருது. ஆனா அதுல ஒருபடி நல்ல முயற்சிகளையும், நல்ல சிந்தனைகளையும், நல்ல உருவகங்களையும், நல்ல வார்த்தைகளையும் சேர்த்து கொள்ளுகிற பொழுது அது ஒருபடி மேலான நன்மையை கொண்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அதுல மிகைப்படுத்திடக்கூடாது. ரொம்ப யதார்த்தங்கள் வேணும், நிதர்சனங்கள் வேணும். ஏன்னா வேணும், அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க சில நேரம் ஒரு பின்னடைவு இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுற பக்குவம் வேணும். ஆனா அதுல நிறைய நல்லது இருக்குது. அப்ப மனநலம்,
இதனுடைய நன்மை என்ன? நற்பார்வை, நல் சிந்தனைகள், நல் எண்ணங்களுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூரோபிளாஸ்டிசிட்டியோட சேர்ந்தும் இது நம்முடைய அங்கலாய்ப்பையும் மன சோர்வையும் குறைக்கக்கூடியது. அது எதிர்மறையான எண்ண ஓட்டங்களை குறைக்கக்கூடியது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவீன உலகத்தில் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கின்றன, ஏகப்பட்ட ஊடகங்கள் இருக்கின்றன. அதோட சேர்த்து போதுமான அளவு அங்கலாய்ப்பு இருக்கு. மனசு இறுகி போய் விடுது, களைப்பாயிருது. காலையில் பிள்ளைங்க முகத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ இடி விழுந்த மாதிரி சோர்வு இருக்கு, களைப்பு இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு வித மன அழுத்தத்தை தரக்கூடிய காரணிகள் அவங்க மேலே சுமத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. சோர்ந்து போய் அவங்க கஷ்டப்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்னா, அதுக்கு மாற்றாக இந்த நற்பார்வை சிந்தனைகள் இந்த அங்கலாய்ப்பை குறைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு தாங்கு சக்தி, இன்னைக்கு நவீன காலத்து பிள்ளைங்களுடைய இளைஞர்களுடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலரை தவிர பலருக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடஞ்சி போயிடறான் டொபுக்குன்னு. ஏன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, தாங்கு சக்தி கம்மியாக இருக்குது. ஆனால் நற்பார்வை சிந்தனைகளின் பயிற்சிகள் நம்மை அந்த சக்தி படைத்தவர்களாக, அது ஆன்மீகத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறவங்களுக்கும் தியானம் செய்கிறவங்களுக்கும் குணம் பெற்றவர்களுக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதோட இதுவும் நல்லதுங்க. ஏன்னா அப்போ நம்ம திரும்ப முயற்சி எடுக்கிறதுக்கு, பிரச்சனைகளை சவால்களை சந்தித்து அதுக்கு தீர்வு காண ஒரு நல்ல மனோபாங்கு கொண்டிருப்பதற்கும் இந்த நற்பார்வை சிந்தனைகள் நம்மை பலப்படுத்த முடியும். இது மட்டுமா? ஜேம்ஸ் அவர்கள் காட்டுவது என்னன்னா, உடல் நலத்திற்கும் நற்பார்வை சிந்தனை, நல்ல சிந்தனை கொண்டிருக்கிறவர்கள் குறைவான மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி அவர்களுடைய தசை நாளங்களுடைய ஆரோக்கியமும் வாழ்வு நிலையும் நீடித்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உற்சாகம், அவங்ககிட்ட உற்சாகம் குறைபடாமல் இருக்கும், உடல் நலம் நல்லா இருக்கும். அது இருக்கிறப்ப நன்றியோடு ஏன்னா அவங்க பழக்கம் வச்சிருக்கிறாங்களே, நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கிறாங்க, பயிற்சி செய்கிறவங்களா இருக்கிறாங்க, உற்சாகம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒருபடி அவங்களால என்ன செய்ய முடியுது? அவங்களால அதை நிறைவோடு கட்டி காக்க முடிகிறது. அதனால தான் உடல் சோர்வு அடைஞ்சு நோய் வந்துட்ட பிறகும் நம்ம நற்பார்வை நன்னல முயற்சிகளுக்குள்ள அவங்கள புகுத்தலாம். அது வர்றதுக்கு முன்னாடியே குழந்தைங்களிலிருந்தே இந்த பயிற்சிகள். அதனால தான் இன்னைக்கு நல்ல கல்விக்கூடம், நல்ல பங்கு தளங்கள், நல்ல நிறுவனங்கள், அது ஆன்மீக நிறுவனமாக இருக்கட்டும், மற்ற காரியங்களுக்கான எடுக்கிற நிறுவனமாக இருக்கட்டும், இவர்களை இந்த நற்பார்வை நன்னல சிந்தனையில் தொடர்ந்து அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு யதார்த்தம் இருக்குது. அது வந்துருச்சுன்னா அவர்களுக்குள் இந்த ஆரோக்கியமும் வாழ்வு தன்மைகளும் போதுமான அளவு வந்துவிடும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி அதில் அடுத்த நிலை என்னன்னா, உறவுகள் பலப்படுத்துகின்றன. உறவுகள் பலப்படுகின்ற பொழுது தொடர்புகள், புரிதல், நட்புறவு, குடும்பத்தில் ஆரோக்கியமான உறவு நிலைகள் வளர முடியும். அடுத்து அதில் சாதனை படைக்கிற தன்மைகளும் அதிகமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு சாதிக்க முடியறதில்ல, படைப்பாற்றலோடு இருக்க முடியல, உற்சாகத்தோடு இருக்க முடியல. ஆனால் நற்பார்வை நல் சிந்தனைகளை ஆன்மீகத்தோடு சேர்ந்து நமதாக்கி கொள்ளுகிற பொழுது புரிதல் எனக்கு வந்துடுது. எந்த சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். அடுத்து ஒவ்வொரு சூழலையும் கடைசி வரைக்கும் நான் ஏதாவது பங்காற்றி கொண்டே இருக்க முடியும், பங்களித்து கொண்டே இருக்க முடியும். இப்படிப்பட்ட நல்ல நிலைகளிலே நம்மை பலப்படுத்த கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தரட்டும். அப்போ இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதாவது நம்முடைய மூளையும் உடலும் நரம்பு மண்டலங்களும் எப்போதும் இறையருளிலே, நல்ல பயிற்சியிலே, நற்சிந்தனைகளிலே பக்குவப்படுத்தப்பட முடியும். எந்த ஒரு சவாலையும் நாம் சந்திக்க முடியும் புரிதலோடு, யதார்த்தத்தோடு, நமக்குள் இருக்கிற பின்னடைவுகளையும் புரிந்து கொண்டு முன்னேற முடியும் என்ற நிதர்சனமான நற்பார்வைக்கு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த உயிர் வாழ்க்கை இறைவனுடைய இலவசமான கொடை.
இந்த உலகம் அழகா இருக்குது, நான் பார்க்க உங்களால் உதவ முடியும். ஆஹா, சுவாசத்தை உள்ளிழுக்கிற பொழுது இறைவனிடமிருந்து இலவசமாக வருகின்ற அந்த ஜீவகாந்த சக்தி உங்கள் மனசையும் உடலையும் இதயத்தையும் நிரப்புகிறது. உலகத்துக்கு உதவாதது, மனித மாண்பை குறைக்கின்ற எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.